மக்களே யூஎஸ் கனடா பார்டர் கிராஸ் பண்ணுறேன். ஸோ கனடாலேருந்து யூஎஸ்க்கு போகிறேன். என்னுடைய ஈஸ்ட் கோட் வழியாக தான் போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி $1 இருந்துச்சு. ஆனால் இப்போ டாரிஃப் போட்டார் இல்லையா நம்மளே 25%. ஸோ $1 ஆயிருக்கு. ஸோ அதை போட்டு இப்போ கிராஸ் பண்ணலாம். கோ வந்துருச்சா, அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதான். ரெயின்போ பிரிட்ஜ் வழியாக கனடாவிலேருந்து யூஎஸ்கேக்கு போயிட்டுருக்கேன். கரெக்டாக இப்போ நடுவில் இருக்கேன். இந்த பாலத்தை பார்த்தாலே இப்படி ஐயோ கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 மாதம் முன்னாடி வரும்போது ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே உருக்கிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து கனடாக்குள்ளே எவ்வளோ கார் வருது பாருங்கள். ஓகேவா, யூஎஸ்லேருந்து கனடாக்குள்ளே நிறையா கார் வருது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் காட்டுறேன், அதாவது கனடாலேருந்து யூஎஸ்க்கு போகிற கார் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் இந்த டூரிசம் ஃப்ரம் கனடா டு யூஎஸ் குறைஞ்சிருச்சு அந்த டாரிஃப்னால. அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் கனடா ரொம்ப மட்டமாக பேசினதுனால நிறைய பேர் ரோசப்பட்டு போக மாட்டாங்களாமா. இந்த பக்கம் கனடாலேருந்து யூஎஸ்க்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. காரே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கார் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.